குரூப்புவா சபை பிரிஞ்சிருக்கு. இங்க ஒரு குரூப்பு, இங்க ஒரு குரூப்பு, அங்க ஒரு குரூப்பு. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் சபை சரீரம். இது பல அவயவம் உண்டு, ஆனா ஒன்னும் பிரிஞ்சு போகாது. ஆமென். இங்க என்ன பிரச்சனை? பவுல் யாரு? அவர் தான் சபையை ஸ்தாபிச்சவர். சபையில ஒரு குரூப் சொல்லுது, நாங்கெல்லாம் பவுல் பக்கம், அவர் தான் உண்மையான ஊழியக்காரன், அவர் சொல்றதான் கேட்போம். இன்னொரு குரூப் சொல்லுது, இல்ல அப்பல்லோ அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அவர் போதும், அவர் பக்கத்துல தான் இருப்போம். இன்னொரு குரூப் சொல்லுது, இல்ல ஆமென், கிறிஸ்தவத்திலே பிஷப்பு கேபா பேதுருவாக்கும் பிரதான அப்போஸ்தலர், அவர் இங்க வராட்டாலும் அவர் தலைமைத்துவம் தான், அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு அங்க பிரிஞ்சிருக்கு. இன்னொரு கூட்டம் ரொம்ப டேஞ்சரான கூட்டம், நாங்க பவுல் பக்கமும் இல்லை, அப்பல்லோ பக்கமும் இல்லை, கேபா பக்கமும் இல்லை, கிறிஸ்துவின் பக்கம் அப்படின்னு பிரிஞ்சு நிற்காங்க. இவங்களை நம்பவே முடியாது. கண்ணால காண்கிற சகோதரனை சிநேகிக்காதவன் காணாத தெய்வத்தை எப்படி? கிறிஸ்துவின் பக்கம் பக்கம் பக்கம்ட்டு ஒருத்தர்ட்டையும் சேர மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எனக்கு ஆவியானவர் கற்று தந்தது. ஆமென். குழுக்களாக பிரிந்திருப்பதற்கு பேரில் சபை. ஆமா, பாருங்க, கிறிஸ்துவின் சபைன்னா சரீரம், அவருடைய சரீரம். அது இந்த சரீரத்தில் அவயவம் தனித்தனியா வேலை செய்யலாம், ஆனா தனியா பிரிஞ்சு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கை இருக்கு, நல்லா கவனிங்க, இந்த வலது கை நான் பாட்டுக்கு அசைக்க மைக்கை இப்படி மாத்தி பிடிக்கிறேன், என்னென்ன செய்துட்டு இருக்கிறேன், இது ஸ்பீடா வேலை செய்யும். என்ன வேணாலும் சரீரம் ஃபுல்லா இப்படி நின்னாலும் இந்த சரீரம் ஆமென் கை மட்டும் என்னென்னமோ செய்து, விரல் என்னென்னமோ செய்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இந்த சரீரத்துல நான் தான் அதிகமா உழைக்கிறேன், அதனால இனி நான் இந்த சரீரத்துல இருக்க மாட்டேன், தனியா என்ன செய்றேன் அப்படின்னு இந்த கை போனா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் துடிக்கும் கிடந்து. வேணா இப்ப நான் அசைக்கிறத விட கொஞ்சம் கூட ஸ்பீடா என்ன செய்யும்? கைக்கு ஜீவன் போயிரும். ஜீவன் போனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது கெட்டு போகும், அழுகிறோம், செயல்பட முடியாது. ஆமென். சரீரத்தோடு ஒரு அவயவம் இணைந்திருக்கிறது வரைக்கும் தான் இதுக்கு வேலை. ஆமென். சரீரம் தலையோட கனெக்டா இருக்கணும், கிறிஸ்துவோடு கனெக்டா இருக்கணும். ஆமென். என் மூளை கட்டளையிடுது, ஆமென், கையை உயர்த்துன்னு. அப்போ அந்த நொடி பொழுதுலயே அந்த கமாண்ட் அப்படியே போகுது, கரண்ட் பாஸ் ஆகிறது மாதிரி நர்வ் வழியா கரண்ட் போகுது. ஆமென். ரெண்டு ஆமென், ஒன்னு நரம்புகள் போகுது, இன்னொன்னு ஆமென் இருதயத்திலிருந்து ஆமென் ஆமென் ரத்தத்தை சுமந்து போகுது, கெட்ட ரத்தத்தை நரம்பு உள்ள கொண்டு வருது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் செய்கிறது தலையினுடைய கட்டுப்பாட்டுபடி. இது சரீரத்தில் இணைஞ்சிருந்தாதான் இந்த கைக்கு தேவையான ரத்தம், உயிர் வரும், ஆர்டர் வரும், எல்லாம் வரும். ஆமென். அது வரைக்கும் தான் செயல்பட முடியும். ஒன்ஸ் பிரிஞ்சு போச்சுன்னா அது யூஸ்லெஸ், அது லைஃப்லெஸ், அது ஜீவன் இல்லாததா மாறி போகும். ஆமென்.